ஓகே, அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். குட் ஈவினிங் பிள்ளைகள், எப்படி இருக்கீங்க? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஸ்க்ரீன் விளங்குதா? மைக்ல எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க மெசேஜ்ல போடலாம். பிள்ளைகள், நான் பேசுறது கேக்குதா? உங்களோட ஸ்க்ரீன் வந்து விளங்குதா? கொஞ்சம் நீங்க சொன்னாதான் நான் வந்து படிப்பிக்க முடியதா இருக்கும். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு எனக்கு தெரியணும். அதே போல உங்களோட இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகுதா, அதையும் கொஞ்சம் நான் வந்து பார்த்து கொள்ள வேண்டும். உங்களோட மைக்கில் எதுவும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? மெசேஜில் போடலாம். பேசுறது கேக்குதாப்பா? ஓகே, ரைட். நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து பாடத்துக்குள்ளால வருவோம். ரைட், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து, அதாவது பொருளாதார சமூக பண்பாட்டு உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாயம் தொடர்பான விடயங்களை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். அதில் மிக முக்கியமான சில விடயங்களை வந்து நம்ம வந்து இன்றைய தினம் வந்து பார்க்க இருக்கின்றோம். இப்போ கடந்த வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மனித உரிமைகளில் குடியியல் உரிமைகள், அதே போல் சமூக உரிமைகள் மற்றும் கலாச்சார உரிமை, அரசியல் உரிமை, பொருளாதார உரிமைகள் தொடர்பாக பார்த்துருந்தோம். அதே போல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பிரகடனத்தில் உள்ள மிக முக்கியமான 30 விடயங்களை வந்து நம்ம வந்து கடந்த வாரம் கலந்துரையாடி இருந்தோம். அதுக்கு மேலதிகமாக வந்து இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பொருளாதார சமூக பண்பாட்டு உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாயம் தொடர்பாக பார்க்க போகிறோம். அதில் பார்க்கலாம் வந்து பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையில் இடம்பெறும் உரிமைகள் எவைன்னு சொல்லி கேட்டிருக்கு. உடனே பார்ப்போம் அந்த உரிமைகள் என்னென்ன உரிமைகள்னு பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து நம்மளோட கல்வியை பெறுவதற்கான உரிமை வந்து நமக்கு காணப்படுகிறது. நாம் வந்து நமது கல்வியை வந்து என்ன செய்யணும், பெற்றுக்கொள்வதற்கான உரிமையை நம்ம வந்து குறிப்பிடுகின்றோம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த சுகாதாரமான வாழ்க்கை நடத்துவதற்கான உரிமை விளங்குதா? அதாவது சுகாதாரமான ஒரு வாழ்க்கை சூழலை வாழ்வதற்கான, ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கான, ஒரு நோயற்ற சூழல்ல வாழ்வதற்கான உரிமை நமக்கு சொல்லப்படுது. அதே போல சுதந்திரமான தொழில் ஒன்றை செய்வதற்கான உரிமை இருக்கு. நம்ம விரும்பிய ஒரு தொழிலை ஒரு விரும்பிய இடத்துல சுதந்திரமான முறையில், ஏன்னா யாருடைய தலையீடும் இல்லாம சுதந்திரமான முறையில செய்வதற்கான உரிமையும் நமக்கு இருப்பதாக எங்கன கூறப்படுகின்றது. அதுக்கு மேலதான் பாத்தீங்கன்னு சொன்னா நியாயமான சம்பளம் பெறும் உரிமை. நமது வேலை செய்கின்ற தொழிலுக்கு ஏற்ப நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். ஏன்னா அந்த சம்பளத்தை பெறுவதற்கான உரிமையும் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து சுட்டிக்காட்டப்படுகின்றது. அடுத்து தொழிற்சங்கங்களை ஆரம்பிப்பதற்கும் அவற்றின் இணைவதற்குமான உரிமை. பெரும்பாலும் பிள்ளைகள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் வந்து அவர்களுக்கான ஒரு தொழிற்சங்கங்களை வந்து உருவாக்கி இருப்பார்கள். சரியா பிள்ளைகள்? அது பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் தொழிற்சங்கங்கள் அவனுடைய பாதுகாப்புக்காக, அவனுடைய தொழில் சார்ந்த பாதுகாப்புக்காக ஒரு சங்கமானது உருவாக்கப்பட்டு ஒரு அமைப்பா உருவாக்கப்பட்டு இருக்கும். அதனூடாக அவருடைய உரிமைகள், வேலை நேரம் மற்றும் சம்பள முரண்பாடுகள், அவருடைய பணி தொடர்பான விடயங்கள் மற்றும் அவருக்கு வேலை செய்யும் பொழுது ஏற்படுகின்ற அநீதிகள் தொடர்பான விடயங்கள் வந்து அவங்க அந்த தொழிற்சங்கங்கள் ஊடாக வந்து என்ன செய்வாங்க,
தீர்த்து கொள்வார்கள். அப்ப ஒரு தொழிற்சங்கத்தை வந்து ஆரம்பிப்பதற்கும் அதுல வந்து இணைந்து கொள்வதற்குமான உரிமை வந்து அவர்களுக்கு இருக்கென்று சொல்லப்படுகிறது. பொருளாதார சமூக பண்பாட்டு உரிமைகள் தொடர்பான விடயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அவர்களுக்குரிய உரிமையை பார்த்துருக்கோம். முதலாவது வந்து கல்வியினை பெறுவதற்கான உரிமை. அவர்கள் வந்து தங்களுடைய கற்கையை கல்வியினை பெற்றுக்கொள்கிற உரிமை இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா சுகாதாரமான வாழ்க்கை முறை ஒன்றை நல்ல சுகாதாரமான ஒரு வாழ்க்கை சூழல்ல வந்து வாழ்வதற்கான உரிமை அவங்களுக்கு காணப்படுகின்றது. அதே போல நீங்க பார்க்கலாம் வந்து சுதந்திரமான தொழில் ஒன்றை செய்வதற்கான உரிமை. அவர்கள் விரும்பிய ஒரு தொழிலை சுதந்திரமான ஒரு தொழிலை யாருடைய தலையீடும் நிபந்தனைகள் இல்லாம செய்வதற்கான உரிமை இருக்கு. அதே போல நியாயமான சம்பளம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கு ஏற்ப ஒரு நியாயமான சம்பளத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கான உரிமை அவங்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அடுத்து வந்து ஒரு தொழிற்சங்கங்களை ஆரம்பிக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தொழிற்சங்கங்களை இணைந்து பணியாற்றல் அல்லது செயற்படுறதுக்கான உரிமை அவங்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உரிமைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா சமூக பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும் உரிமை, சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக்கொள்ளும் உரிமை, அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து மேலும் சொல்லிட்டு போகலாம். ஏன்னா நமது கலாச்சார பெருமதிக்கேற்ப வாழுகின்ற உரிமை இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட உரிமையை நம்ம வந்து பார்க்குறோம். இந்த உரிமையில பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து அங்கத்துவ நாடுகள் கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்டதன் பின்னர் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா சமூக பொருளாதார கலாச்சார உரிமைகள் தமது நாட்டிற்குள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு சொல்லி நம்ம வந்து இங்கே பார்க்கின்றோம். ரைட். அடுத்து பார்ப்போம். இந்த பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கை உள்ளடங்கிய உரிமைகள் மேலும் உறுதிப்படுத்துவதற்காக அது தொடர்பான விருப்பத்திற்குரிய உடன்பாடு கையெழுத்திடப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா 2008. இந்த ஆண்டு தான் என்ன செய்யப்படுகிறது? அது வந்து சமூக பொருளாதார கலாச்சார உரிமை தொடர்பான ஒரு உடன்படிக்கை வந்து என்ன செய்யப்படுகிறது? உறுதிப்படுத்தப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ரைட். அதோடு சேர்த்து வந்து நம்ம அடுத்த பகுதிக்குள் செல்வோம். ரைட். நம்ம கடைசியா பார்த்துருந்தோம் வந்து சமூக பொருளாதார கலாச்சார சர்வதேச உடன்படிக்கைகள் தொடர்பாக நம்ம வந்து பார்த்திருக்கின்றோம். ரைட். அடுத்து நம்ம பார்ப்போம் வந்து இந்த சர்வதேச மனித உரிமைகள் சட்டங்கள் ஆறும் எவை ஒரு பார்த்தோம். நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து சர்வதேச மனித உரிமைகள் சட்டங்கள்ல வந்து இந்த மனித உரிமையினை பாதுகாக்கிறது மிக முக்கியமா நீங்க பார்க்கலாம் வந்து இந்த மனித உரிமையினை வந்து பாதுகாக்கிறது, அதே போல தெளிவுபடுத்துறது, அதே போல உறுதிப்படுத்துறது ஏன்னா ஆகியவற்றின் பொருட்டு ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்யுது? பிரதான 6 சட்டங்களை ஏற்படுத்தி இருக்கு. யாருக்கு? இந்த சர்வதேச மனித உரிமைகள் தொடர்பாக. இவை சர்வதேச மனித உரிமை சட்டம் என்ற பெயர்ல வந்து அழைக்கப்படுகின்றது. ஓகேவா? அந்த 6 உரிமைகளும் என்னென்ன உரிமைகள் என்பது தொடர்பாக நம்ம வந்து இங்க பார்க்க இருக்கின்றோம். அதாவது சர்வதேச மனித உரிமைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா சில சட்டங்களை இயற்றி இருக்கின்றார்கள். அதாவது மனித உரிமைகளை வந்து பாதுகாக்கிறது மிக முக்கியமானது. அடுத்து வந்து தெளிவுபடுத்துறது, ஒரு மனிதருக்கு உரிய அவர்கள் அனுபவிக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன உரிமைகள் என்பதை தெளிவுபடுத்தல். அதே போல பார்த்தீங்கன்னா அந்த உரிமையை என்ன செய்யணும்? முதல் உறுதிப்படுத்தணும். ஏன்னா ஆகியவற்றை பொறுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஐக்கிய நாடுகள் சபை வந்து 6 சட்டங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு. 6 சட்டங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது மனித உரிமையை பாதுகாப்பது தொடர்பாக அந்த சட்டங்கள் என்னென்ன அது தொடர்பாக நம்ம வந்து இப்ப பார்க்க இருக்கின்றோம். ரைட். நம்ம பார்ப்போம் முக்கியமா அந்த சட்டங்கள் என்னென்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். சரியா? முதலாவது பாருங்க, ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பற்றிய சர்வதேச பிரகடனம் 1948 ஆண்டு. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பற்றிய சர்வதேச பிரகடனம். அப்ப இந்த சட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா 1948 ஆண்டு உருவாக்கப்பட்டதா இருக்கின்றது. இரண்டாவது பார்க்க போறோம் வந்து இந்த பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள் பற்றிய சர்வதேச உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1966 ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக நாம் பார்க்கிறோம். பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள் பற்றிய சர்வதேச உடன்படிக்கை 1966 ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒன்றா, அதாவது ஆரம்பிக்கப்பட்ட சட்டம் அறிமுகப்படுத்த ஒன்றா பார்க்கிறோம். அதற்கு மேலதிகமாக நம்ம பார்க்கலாம் வந்து குடியியல் அரசியல் உரிமைகள் பற்றிய சர்வதேச உடன்படிக்கை. இப்ப இந்த சட்டமும் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து 1966 ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது.
அதற்கு மேலேயும் நீங்க பார்க்கலாம், குடியல் அரசியல் பற்றிய விருப்பத்திற்குரிய சர்வதேச உடன்படிக்கை. ரைட். இந்த சட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னா 1994 ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு மேலதிகமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளாதார சமூக உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை. சரியா? அது 2008ஆம் ஆண்டு காணப்படுகின்றது. மற்றும் சமூக அரசியல் உரிமை தொடர்பான சர்வதேச உடன்படிக்கை. இது பார்த்தீங்கன்னு சொன்னா 1989ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது. சரியா? இப்ப இந்த சட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அதாவது மனித உரிமைகள் தொடர்பான சட்டங்களை நம்ம பார்க்கின்றோம். மனித உரிமைகளை பாதுகாக்கிறது, அவங்க அந்த உரிமைகள் தொடர்பாக தெளிவுபடுத்துறது, உறுதிப்படுத்துறது ஆகியவற்றின் பொருட்டு ஐக்கிய நாடுகள் சபையினால பிரதானமாக அந்த 6 சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்ட விடயமா நம்ம பார்க்கின்றோம். நம்ம அடுத்து பார்க்க போற விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு பகுதி பெண்களுக்கு எதிரான சகல பாரபட்சங்களையும் ஒழித்தல் தொடர்பான சமவயம். இந்த விடயங்களை நம்ம அடுத்து பார்க்க இருக்கின்றோம். சமூக அழகை பொறுத்தவரை பிள்ளைகள் சமூக அழகுல மிக முக்கியமான ஒரு அழகு குடும்பம். ஏன்னா சமூகத்தில் உள்ள சிறிய அழகுகளை ஒன்று குடும்பம். சரியா? இப்ப குடும்பம் தொடர்பாக குடும்பத்தில் உள்ள மிக முக்கியமான பெண்கள் தொடர்பாக அல்லது பெண்களுடைய விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்துவது தொடர்பான இனி பார்க்க இருக்கின்றோம். சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த உரிமைகள் ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக என்ன செய்யணும், அனுபவிப்பதை உறுதிப்படுத்த வேண்டி இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சில தனிநபர் குழுக்கள் உரிமைகளை அனுபவிப்பதை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கின்றது. சரியா? இதற்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சமூகத்தில் பல்வேறு அச்சுறுத்தலுக்கு உட்படக்கூடிய தனிநபர் குழுக்கள் மீது விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக நம்ம பார்க்க போறோம். சமூகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே குறிப்பிட்ட உரிமைகளை அனுபவிக்கின்றார்களா என்பது இன்று ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது. சில நபர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா முழு உரிமையும் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த உரிமைகள் மறுக்கப்படுற தன்மை நம்ம பார்க்க இருக்கின்றோம். அப்ப நம்ம பார்க்க போறோம் பெண்கள் உரிமைகள் தொடர்பாக பார்க்க போகின்றோம். மிக முக்கியமான ஒரு பகுதி. சரியா? அப்ப சமூகத்தில் காணப்படக்கூடிய மிக சிறிய அழகா நம்ம இந்த குடும்பத்தை சொல்றோம். சரியா? ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏன்னா பிறந்தது முதல்ல என்ன செய்வான், சமூகத்தில் சமூகத்தில் தான் காணப்படுகின்ற சிறிய அழகு என்ன செய்யுது, சிறிய அழகில் தான் குடும்பத்தில் தான் பிறக்கிறான். அந்த குடும்பத்தின் ஊடாகத்தான் என்ன செய்யறான், சமூகத்துக்குள் இணைக்கப்படுகின்றான். ஒரு பிள்ளை என்ன செய்யுது, பிறந்தது உடனே குடும்பத்தில் இருந்து தான் பிள்ளைகள் அதிகமாக கற்றுக்கொள்கின்றார்கள். சரியா? அப்ப அந்த குடும்பத்துல அந்த குடும்பத்துல அந்த குடும்பம் என்ற அழகுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். தரம் 6 எல்லாம் பார்த்திருப்பீங்க. பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பம் பெரும்பாலும் கருக்குடும்பம், விரி குடும்பம் என்ற அமைப்புல காணப்படுகின்றது. சரியா? கரு குடும்பம் என்றால் உங்களுக்கு தெரியும், தாய் தந்தை பிள்ளை, தாய் தந்தை பிள்ளைகள் மாத்திரம் காணப்படக்கூடிய குடும்பத்தை நம்ம இணைகிறோம் இந்த கரு குடும்பம் என்று கூறுவோம். அதே போல தாய் தந்தை பிள்ளை, பிள்ளைகளோட அம்மாட பெற்றோர், அதாவது நமக்கு தாத்தா பாட்டின்னு சொல்லலாம். அதே போல அப்பாட பெற்றோர், அவங்களும் தாத்தா பாட்டி, மற்றும் சித்தப்பா சித்தி எல்லாம் என்ன மாமா மாமி, அதாவது அம்மாவுடைய சகோதர சகோதரிகள், அப்பாவுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே இணைந்து வாழ்கின்ற குடும்பம் இந்த விரி குடும்பம் என்று சொல்லப்படுகின்றது. சரியா? விரி குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல, கருக்குடும்பமா இருந்தாலும் ஓகே. அந்த அழகுல பாத்தீங்கன்னு சொன்னா குடும்ப அழகுல ஏன்னா விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து தான் தாய் என்பவள். சரியா? பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது, அதே போல அவங்கள பராமரிக்கிறது, ஏன்னா அவங்கள பாதுகாக்கிறது, உணவுகளை ஊட்டுறது, ஏன்னா சகல விடயங்களும் கல்வியை பெற்று தருவது, அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்ப நலனுக்காக பாடுபட்டது, சமூக நன்மைக்காக பாடுபட்டது என்ற மிகப்பெரிய ஒரு சேவையை இந்த தாய் மூலமா ஆற்றப்படுகின்றது என்பதே மிக முக்கியமானது. பார்க்கலாம், ஒரு குடும்பத்தில் தாயினால் வழங்கப்பட வேண்டிய சேவைகள். இப்ப தாயினால் வழங்கப்பட வேண்டிய சேவைகள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அது சேவைகள் எப்படி, ஏன்னா அவனுடைய அர்ப்பணிப்பு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா சேவைகள் என்ற ஒரு விடயத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, அடக்கி விட முடியாது. அவர்களுடைய சேவைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளை ஒரு தாயினுடைய சேவைகள் உங்களுக்கு தெரியும். உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா,
ஏன்னா அவங்களுடைய சேவைகள் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து அதை நம்ம வந்து விலை மதிக்க முடியாத ஒன்றாக நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். விளங்குதா? ரைட். இப்போ பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுல வந்து தாயுடைய பங்களிப்பு வந்து மிக மிக முக்கியமான ஒன்றாக நம்ம வந்து பார்க்கின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கள பராமரிக்கிறது, பெற்றெடுக்கின்ற பிள்ளைகளை உரிய வகையில பராமரித்து அவர்களை ஆளாக்கி அவர்களை ஏன்னா சமூகத்துக்குள் ஒரு பொறுப்புள்ள நபர்களாக சமூகத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய, சமூகத்துக்கு ஒரு பொறுப்புள்ள நபர்களாக ஒப்படைக்க வேண்டிய தன்மை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளை வந்து அந்த தாய்க்கு தான் காணப்படுகின்றது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களை பாதுகாத்து, ஏன்னா பெற்றெடுக்கின்ற பிள்ளைகளை பராமரிக்கணும், அவங்களை உரிய வகையில பாதுகாக்க வேண்டும். இந்த பாரிய பொறுப்பு அந்த தாய்க்கு காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உணவுகளை வழங்குதல். ஏன்னா உங்களுக்கே தெரியும் வீட்டுல தாயினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதே போல கல்வியினை பெற்றுக் கொடுத்தல், ஏன்னா பாடசாலை கூட்டி செல்றது, கல்வியினை பெற்றுக் கொடுக்கிறது, அவனுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கிறது. இப்ப எல்லா விடயங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து தாயினுடைய செயற்பாடு அதிகமா இருப்பதை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? இப்ப தாயினுடைய அதாவது ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்துல வந்து தாயினுடைய செயற்பாடுகளை நான் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன். உங்களுக்குமே தெரியும், உங்களோட வீட்லையும் தாய்மார் இருப்பாங்க, அதே போல பெண்கள் இருப்பாங்கன்னா அவங்களுடைய சேவைகள் அவங்களுடைய கடமைகள் தொடர்பாக வந்து நம்ம உங்களுக்கும் மேலதிகமா தெரிந்திருக்கின்றோம். சரியா? நம்ம பார்ப்போம். ஒரு பெண்ணை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா பெண் வந்து ஒரு குடும்பம் என்ற அழகுல மாத்திரம் அவங்களோட செயற்பாடு மட்டுப்படுத்தப்படாது. சில பெண்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளாதார நோக்கோடு என்ன செய்வாங்க, தொழிலுக்கு செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா நீங்க பார்க்கலாம் சில இடங்கள்ல பெற்றோர் தொழிலுக்கு அம்மாமா தொழிலுக்கும் செல்வாங்க. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா சில பெண்கள் சில குடும்பத்தில் அம்மாமாரை பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்ப நலனுக்காக வெளிநாடும் சென்றிருக்கக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. இதெல்லாம் வந்து எப்படி குடும்ப நலனுக்காக. அதே போல பாத்தீங்கன்னா சமூகத்துல பல்வேறு பொறுப்புகளை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு ஆளுமை என்ன செய்யுது இந்த பெண்கள்கிட்ட காணப்படுகின்றது. பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா சொன்ன பிள்ளைகள் வந்து கீழேத்திய நாடுகள் பெண்களுக்கான விசேட முக்கியத்துவம் வழங்கப்பட்டுச்சு. இந்த 6ஆம் நூற்றாண்டு ஆகும்போது ஏன்னா கிறிஸ்துக்கு பெண் 6ஆம் நூற்றாண்டு பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் சம்பந்தமான ஏன்னா 2 வகையான பெண்கள் சம்பந்தமான ஏன்னா லிச்சவி அரச குடும்பத்தினால் பின்பற்றப்பட்ட பெண்கள் சம்பந்தமான 2 கொள்கைகள் வந்து சொல்றாங்க. சரியா? இவை 7 விதமான அழியா செல்வங்களில் 2 ஆகும். ஆதி கால தொட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் மதிக்கப்பட்டவை இதிலிருந்து புலனாகின்றது. அப்ப கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டில் பெண்கள் சம்பந்தமான கொள்கை உருவாக்கிய அரச குடும்பம் எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து லிச்சவி என்ற அரச குடும்பம். அவர்கள் உருவாக்கிய அந்த கொள்கையை பாத்தீங்கன்னு சொன்னா திருமணமாகாத இளம் பெண்களை திருமணமாகாத இளம் பெண்களை பாதுகாத்தல், திருமணமான பெண்களை பாதுகாத்தல், அந்த 2 விடயங்களும் சொல்றாங்க. இந்த 2 விடயங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து இந்த பெண்களை பாதுகாப்பது, பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது தொடர்பாக தான் இங்கே கூறப்பட்டதை பார்க்கலாம். இப்ப கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில் வாழ்ந்த லிச்சவி லிச்சவி என்கின்ற அரச குடும்பத்தினால வந்து 2 விதமான கொள்கை பின்பற்றப்படுகின்றது. முதலாவது கொள்கை திருமணமாகாத இளம் பெண்களை பாதுகாத்தல். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா திருமணமான பெண்களை பாதுகாத்தல் என்ற விடயங்களை வந்து முன்வைக்கப்படுகின்றது. சரியா? அப்ப இதுல இருந்து ஒரு விடயம் புலப்படுகின்றது. பண்டைய காலம் தொட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கான இடம் வழங்கப்பட்டதன் காரணம் பெண்கள் என்பவள் பாத்தீங்க கூறப்படுகின்றது. ஆரம்ப காலங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வழி சமூக அமைப்பா காணப்படுகின்றது. நீங்க பார்க்கலாம் முன்னாடி வந்து தந்தையினுடைய பெயர் அந்த இன்சலை நம்ம வந்து இப்ப போட்டுக்கொண்டு வாரோம். இப்ப பெரும்பாலும் நம்ம சமூகத்தில் வந்து தந்தை வழி சமூக அமைப்பு காணப்படுகின்றது. ஆனா ஆரம்ப காலங்களில் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா தாய் வழி சமூக அமைப்பு தான் காணப்படுகின்றது. ஒரு குடும்பத்தினுடைய தலைவியாக தாய் தான் காணப்படுகின்றார் என்பதே உண்மை. இப்ப மனிதன் மட்டும்தான் பெரும்பாலும் தந்தை வழி சமூக அமைப்புல வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். நீங்க ஏனைய விலங்குகளை பார்க்கலாம், உதாரணமா மிருகங்கள் பறவைகளை பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த எல்லா இடங்களையும் அங்கே வந்து அந்த குட்டிகள்
அல்லது பறவைகளாக இருந்தால் அந்த குஞ்சுகள் என்பவற்றை பராமரிப்பதில் மிக முக்கியமான பொறுப்பு தாய்க்கே தான் உரியது. இந்த தாய் தான் என்ன செய்யும், அந்த முட்டைகளை அடைக்காத்து குஞ்சு பொரிப்பதிலிருந்து விலங்குகளை பார்த்தீங்கன்னு சொன்னா குட்டியின்றலந்து அதுக்கு பால் கொடுத்து வளர்த்து அதனை அந்த அதுக்கு அதற்கான வேண்டிய சகல விடயங்களையும் செய்யக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பெண் பறவைக்கு தான், பெண் பறவைக்கு அல்லது பெண் மிருகத்துக்கு தான் காணப்படுகின்றது என்பது மிக முக்கியமானது விலங்குகளை பொறுத்தளவுல. ஏன்னா மனிதனை மட்டும்தான் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து நம்ம தந்தை வழி சமூக அமைப்பு காணப்படுகின்றது. ஆரம்பங்கள்ல தாய் வழி, அதாவது அவனுடைய பெயருக்கு பின்னால வந்து நம்ம தாயுடைய பெயர் தான் குறிப்பிடப்பட்டது என்பது உண்மை. சரியா? ரைட். பெண்களை பத்தி பார்த்தோம் சொன்னா வந்து அவங்க சமூகத்துல ஒரு உயர்வாக மதிக்கப்படுகின்றாங்க. வீடை பொறுத்தவரை மிக முக்கியமானவர்கள். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா சமூகத்துக்கும் மிக முக்கியமானவர்கள். நமக்கு பொருளாதார ரீதியாக சில குடும்பங்களுக்கு உதவக்கூடிய நம்ம பெண்களாக நம்ம பார்த்து கொண்டு வாரோம். இப்ப இப்படிப்பட்ட பெண்களை பத்தி பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் வந்து பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க, சில கொடுமைகளுக்கும் சில சவால்களுக்கும் என்ன செய்யறாங்க ஆளாகுகின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. சரியா? பெண்களுக்கு எதிரான சவால்கள் அல்லது பெண்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற சவால்கள் பத்தி பார்த்தோம்னு சொன்னா திருமணமான பெண்ணா இருக்கலாம், திருமணமாகாத பெண்ணாவும் இருக்கலாம். என்ன விடயங்கள்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது கொடுமைகளுக்கு ஆளாகுதல். ஏன்னா கணவனா இருக்கலாம் அல்லது சமூகத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு வேலை செய்கின்ற இடங்கள்ல இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல வந்து மனுஷராங்க கொடுமைகளுக்கு ஆளாகுகின்றார்கள். சரியா? அதே போல பல்வேறு துஷ்பிரயங்களுக்கு உட்படுறாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா முறைகேடான முறையில வந்து நடத்தப்படுகின்றார்கள். இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் மாத்திரமல்ல ஆரம்ப காலங்கள்ல இருந்து பெண்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு சவால் என்பது மிக முக்கியமான விடயம். அதாவது பெண்கள் வந்து இன்னைக்கு சமூகத்துல எல்லா வகையிலையும் பெண்கள் வந்து உயர்வாக மதிக்கப்பட்டாலும் பார்க்கப்பட்டாலும் மேற்கூறிய விடயங்கள் கொடுமைகளுக்கு ஆளாகுதல், துஷ்பிரயங்களுக்கு உட்படுதல், முறைகேடாக நடத்தப்படல் போன்ற பல்வேறுபட்ட சவால்களுக்கு அவங்க உட்படுறாங்க என்பது முக்கியமான உண்மை. சரியா? அப்ப ஐக்கிய நாடுகள் பாத்தீங்கன்னா மனித உரிமை தொடர்பான சர்வதேச பிரகடனத்தில் பெண்கள் என்பவர் சமூகத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு குலாத்தினர் என எண்ணப்பட்டு பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்கள் இருப்பதற்காக ஒரு சர்வதேச உடன்படிக்கையினை வந்து ஏற்படுத்திச்சு. சரியா? பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை என்ற அமைப்புல வந்து அந்த உடன்படிக்கை காணப்படுகின்றது. பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை என்ற உடன்படிக்கை வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்கள் உரிமையை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட உரிமையை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கின்றோம். சரியா பிள்ளைகள்? அப்ப இதுவரையும் நாம் பார்த்த விடயங்கள் பார்த்தோம்னு சொன்னா வந்து பெண்கள் உரிமைகள் தொடர்பாக பார்த்து இருந்தோம். பெண்களுக்கு குடும்பத்துல பெண் என்பவர்களுக்கு வழங்கப்படுகின்ற முக்கியத்துவம், அதே போல சமூக சூழல்ல பெண் என்பவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய முக்கியத்துவம். ஏன்னா குடும்பங்கள்ல மாத்திரமல்ல சமூகத்திலையும் இன்று பெண்கள் உயர்வாகத்தான் மதிக்கப்படுறாங்க. பொருளாதார ரீதியாக ஒரு குடும்பத்தை சுமக்கக்கூடியவர்களாகவும் பெண்கள் காணப்படுகின்றார்கள். அது தொழில் ரீதியாக வெளிநாடு சென்று உழைக்கக்கூடியவர்களாக, அதே போல சமூகத்துல வந்து உயர் பதவிகளை வகிக்கக்கூடியவராக, சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் பெண்கள் என்று காணப்படுகின்றார்கள். இவ்வாறுபட்ட பெண்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து சமூகத்தில் பல்வேறு விதமான சிக்கல்கள் சவால்களுக்கு என்ன செய்யறாங்க உட்படுத்தப்படுறாங்க. அதில் மிக முக்கியமான விடயங்கள் தான் பார்த்தோம் வந்து என்ன சொல்றோம், அதாவது பெண்கள் கொடுமைக்கு ஆளாகுதல், பல்வேறு துஷ்பிரயங்களுக்கு உட்படுதல், அது பார்த்தீங்கன்னா முறைகேடாக நடத்தப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக பார்த்தோம். இதன் அடிப்படையில ஐக்கிய நாடுகள் சபையினால பெண்களோட உரிமையை பாதுகாக்கும் நோக்கோடு பார்த்தீங்கன்னு சொன்னா சில உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை என்ற உடன்படிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு. அப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் வந்து உங்களுக்கு விளங்கிச்சாமா? உங்களோட மெசேஜில் உங்களோட இன்பாக்ஸில் உங்களோட மெசேஜை நீங்கள் போடலாம். அதாவது இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக விளங்கியது என்றால் நீங்கள் உங்களோட மெசேஜை நீங்கள் டைப் பண்ணி போடலாம்.
ஓகே ரைட். அப்போ நம்ம விலகி சென்றால் நம்ம என்ன செய்வோம், நம்ம அடுத்த பகுதிக்குள்ள செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே பார்ப்போம் நம்ம. ரைட். அப்ப பார்க்குறோம் பெண்கள் மதிக்கப்படுகின்ற அதே வேளை சில நேரங்கள்ல முறைகேடான முறையில நடத்தப்படுகின்ற வேலை தொடர்பாக பார்த்தோம். அப்ப நீங்க பார்க்கலாம் படையில் வந்து இந்த பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை ஒழிப்பதற்கான உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா 1979ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி என்ன செய்யப்படுகிறது, இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகின்றது. சரியா? 18ஆம் தேதி உடன்படிக்கை கைச்சாயப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உடன்படிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உடன்படிக்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து பெண்களுக்கான சில உரிமைகள் வந்து வழங்கப்பட்ட தன்மையை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இந்த உடன்படிக்கை மூலமாக அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா 1979ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட இந்த உடன்படிக்கையின் மூலமாக பெண்களின் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பாக நம்ம சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். சரியா? அப்ப குடும்ப அழகில் உள்ள பெண்களின் உரிமை, சரியா? பெண்களின் உரிமைகள் மற்றும் அரசியல் தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா வந்து குடும்ப அழகில் உள்ள பெண்களின் உரிமைகள் தொடர்பாக சொல்லப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து கல்வியும் பயிற்சியும் பெறுவதற்கான உரிமை, அவங்க வந்து கல்வி பெறுவதற்கான உரிமைகள் இருக்கு. இப்ப ஆரம்ப காலங்கள்ல வந்து பெண்களுக்கான கல்விகள் வந்து மறுக்கப்பட்டுச்சு. சரி, ஆண்கள் மாத்திரம்தான் படிக்க வேண்டும் என்ற நிலை காணப்பட்டுச்சு. பெண்களுக்கான கல்வி உரிமையானது பாத்தீங்கன்னா அப்படி வந்து மறுக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா இன்று அப்படி இல்லை. இன்று ஆண்களுக்கு நிகராக கல்வி கற்கக்கூடிய நிலை, அதாவது பெண்களோட நிலை வந்து உயர்ந்திருக்கு. இன்று எல்லா இடங்கள்லையும் நீங்க பார்க்கலாம் வந்து சமூகத்துல உயர்வான அந்தஸ்தான பதவிகளை காணப்படக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா சொன்னா வந்து பெண்களா தான் இருக்கின்றார்கள். அதே போல அதிக அளவான கல்வி கற்றவராகும் கல்வித்துறையில் வந்து இந்த சிறந்த கல்வி மற்றும் தொழில்நுட்ப துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடியவரும் பாத்தீங்கன்னா சொன்னா வந்து இன்று பெண்களா தான் காணப்படுகின்றார்கள். அப்ப கல்வியும் அதாவது பயிற்சியும் கல்வி மற்றும் பயிற்சிகளை பெறுவதற்கான உரிமை. அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா வந்து பொருளாதாரத்தின் அதன் பிரதிபலன்களையும் பெறுவதற்கான உரிமை. அப்ப பொருளாதார ரீதியா பெண்கள் வந்து அதிகமா உழைத்தாலும் உழைப்பினை கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலன்களை என்ன செய்வாங்க, சில நேரங்கள்ல வந்து குடும்பத்தினர் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கு. நீங்க பார்க்கலாம் பெண்கள் வேலைக்கு சென்றாலும் வந்து சில நேரம் வந்து அவனுடைய பொருளாதார நிலை என்ன செய்யுது, குடும்பத்துக்காகவே செலவிடப்படும். அதே போல அவனுடைய பொருளாதாரம் என்ன செய்யும், நசுக்கப்படுற தன்மையை நம்ம வந்து பார்க்கலாம். எனவே பொருளாதாரத்தின் அதன் பிரதிபலனை உழைக்கின்றவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப ஊதியத்தை பெறுவதோடு அந்த ஊதியத்தை முழுமையான விதத்துல வந்து அனுபவிக்கக்கூடிய உரிமையும் இந்த பெண்களுக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்க சொன்னா சுகாதார பாதுகாப்பதற்கான போசாக்கிற்கான உரிமை, அவங்க வந்து முறையான சுகாதார வசதிகளை பெற்றுக் கொள்வதற்கும் அதே போல பாத்தீங்கன்னா போசாக்கிற்கான, ஏன்னா ஒரு ஆரோக்கியமான வாழக்கூடிய உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. அடுத்து சமூக முரண்பாடுகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான உரிமை. சமூக முரண்பாடுகள், சமூகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட முரண்பாடுகள் காணப்படுகின்றது. அந்த முரண்பாடுகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை இந்த பெண்களுக்கு காணப்படுகின்றது. சரியா? அப்ப அந்த உரிமைகள் பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை ஒழிப்பதுடன் ஆண்களையும் விடவும் பெண்கள் உரிமைகள் குறைந்தவர்களான இல்லை என்பதையும் வலியுறுத்துவதை நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி வந்து நீங்க மனசு வச்சுக்கணும். பெரும்பாலும் பாத்தீங்க சொன்னா வந்து ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையால பெண்களின் உரிமைகள் தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை பாத்தீங்கன்னா வந்து 1979ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வந்து ஏற்படுத்தப்பட்டு சொல்ல வந்து பார்க்கிறோம். அந்த விடயங்கள்ல வந்து சில முக்கியமான விடயங்கள் வந்து முன்வைக்கப்படுது. அதில் பாத்தீங்கன்னா குடும்ப அலையில் உள்ள பெண்களை
பாதுகாப்பதற்கான உரிமை பற்றி நம்ம பார்த்தோம். அதே போல கல்வியும் பயிற்சியும் பெறுவதற்கான உரிமையை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். பொருளாதாரத்திற்கும் அதன் பிரதிபலன்களையும் பெறுவதற்குமான உரிமை, அதே போல சுகாதார பாதுகாப்பதற்கான போசாக்கிற்கான உரிமை, அதே போல சமூக முரண்பாடுகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான உரிமை. ஏன்னா இப்ப இந்த உரிமைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஆண்களும் பெண்களும் சமனானவர்கள், அவங்க வந்து எந்த வகையிலும் சளைத்தவர்கள் அல்ல, அதே போல அவங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கோடு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உரிமைகள் வந்து ஏற்படுத்தப்பட்டதை நம்ம வந்து பார்க்கின்றோம். அதில் பார்த்தோம் சொன்ன வந்து வந்து இந்த அரசினால் நடைமுறைப்படுத்தப்படும் நீதியின் முன் ஆண் பெண் சமத்துவ நிலையில் ஏற்படுத்துதல் எத்தனையாவது உறுப்பினர்கள் கூறப்படுதல் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து 15வது உறுப்பினர்கள் வந்து விடயம் வந்து வந்து கூறப்படுகின்றது. சரியா? ரைட். இதோட சேர்த்து பிள்ளைகள் நம்ம வந்து அடுத்த பகுதிக்குள் நம்ம வந்து செல்லுவோம். சரியா? அப்ப ஐக்கிய நாடுகள் சபையில வந்து இந்த பெண்களுடைய உரிமைகள் தொடர்பாக நம்ம வந்துங்க பார்த்து கொண்டு வாரோம். ரைட். பாப்போம் வந்து அரசினால் வழங்கப்படும் கல்வி முறையினை ஆண்களுடன் சம உரிமையுடனும் பெண்களும் பெறுவதுடன் பாரபட்சங்களை வெளிப்படுத்தும் சகல வழிகளையும் இல்லாதொழித்தும் எத்தனையாவது உறுப்புரிமை கூறப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னா 10வது உறுப்புரிமை கூறப்படுகிறது. அதே போல இலங்கையின் உடன்படிக்கையின் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா 1981 ஆண்டு இந்த உடன்படிக்கை வந்து கையெழுப்பம் இடப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கலாம் பெண்கள் உரிமைகளை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகள் இவை தொடர்பாக நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா 1993 வந்து இலங்கை பெண் பிரகடனம் வெளியிடப்பட்டமை மிக முக்கியமான விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து சொல்றாங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் டைம் தாங்க. ஓகே பார்ப்போம். நம்ம வந்து நீங்க பார்க்கலாம் வந்து இலங்கையை பொறுத்தளவில் 1981 ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து என்ன இந்த உடன்படிக்கை வந்து கைச்சாதிடப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த உடன்படிக்கையின் பாதி சொன்னா செயற்பாடுகள் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கலாம் 1900 பார்த்தீங்கன்னு சொன்னா 1993 வந்து இலங்கை பெண்கள் பிரகடனம் வந்து என்ன செய்யப்படுகிறது வெளியிடப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கு எதிரான மகளிர் அமைச்சு ஏற்படுத்தப்படுது. சரியா? பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கான ஒரு மகளிர் அமைச்சு ஏற்படுத்தப்படுது. அடுத்து நீங்க பார்க்கலாம் பெண்களுக்கு எதிராக ஏற்படும் வேறுபாடுகள் தொடர்பான விசாரணை செய்ய தேசிய மாதர் குழு ஒன்று அமைக்கப்படுது. அதாவது ஏற்படும் வேறுபாடுகள் சரியா அந்த விடயங்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்றதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து தேசிய மாதர் குழு ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. அதற்கு மேலதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னா அனைத்து போலீஸ் நிலையத்திலும் சிறுவர் பெண்களுக்குரிய முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கான சிறுவர் பெண்கள் அழகொன்று
ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நீங்க பார்க்கலாம். அதாவது அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் சிறுவர் பெண்களுக்குரிய முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்காக சிறுவர் பெண்கள் அழகொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. சரி, அதற்கு மேலதிகமாக பெண்களுக்கு எதிராக அவர்களது வதியிடங்களில் ஏற்படும் கொடுமைகள் தொடர்பான வீட்டு துன்புறுத்தல் பற்றிய சட்டம் ஒன்று அமுல்படுத்தப்பட்டு வருது. வீடுகளில் பெண்கள் ஏதாவது ஒரு விடயத்துக்காக, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வரதட்சணை கொடுமை மற்றும் ஏனைய செயற்பாடு காரணமாக கணவன் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் கொடுமைகளுக்கு துன்பங்களுக்கு துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது வீட்டு துன்புறுத்தல் பற்றிய சட்டமானது அமுல்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் குற்றங்களை புதிதாக வரவிலக்கப்படுத்தியமை போன்ற விடயங்கள் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அப்போ இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பெண்கள் உரிமையை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் விடயங்கள் தொடர்பான பார்க்கலாம். வந்து 1993 வந்து இலங்கையில் பெண்கள் பிரகடனம் வந்து வெளியிடப்படுகிறது. அடுத்து பெண்களுக்கென மகளிர் அமைச்சு வந்து என்ன செய்யப்படுகின்றது, ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிராக ஏற்படும் வேறுபாடுகள் தொடர்பான விசாரணை செய்ய தேசிய மாதர் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் சிறுவர் பெண்களுக்குரிய முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கான ஒரு அழகு இருக்கு. சரியா? அப்ப பெண்களுக்கு எதிரான அல்லது சிறுவர்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் இடத்துல பார்த்து சொன்னா வந்து அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்யலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். அதே போல வந்து பார்க்கலாம் வந்து அல்லது வதியிடங்களில் மேற்கொள்ளப்படும் துன்புறுத்தலுக்கு எதிராக வீட்டு துன்புறுத்தல் பற்றிய சட்டம் என்ன செய்யப்படுகின்றது, அமுல்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இந்த விடயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா 1999 ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி சிட்டோ தொடர்பான விருப்பத்துக்குரிய உடன்படிக்கை ஐக்கிய நாடுகள் சபையினால் வந்து கைச்சாத்திடப்பட்டமை வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். இப்போ சிட்டோ தொடர்பான விருப்பத்திற்கு உடன்படிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஐக்கிய நாடு சபையால் வந்து 1993ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்டு இருக்கின்றது. ஓகே பிள்ளைகள், அப்ப இந்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா? இப்போ இந்த விடயம் விளங்குன்னு சொன்னா வந்து அடுத்து வந்து சிறுவர் உரிமை தொடர்பாக நம்ம வந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை நீங்க என்ன செய்யுங்க, மெசேஜில் டைப் பண்ணி போடலாம். ஓகே ரைட், நம்ம பாப்பா அடுத்து வந்து மெசேஜ் பண்ணிடுறாங்க. விளங்கி சென்று ரைட். நம்ம அடுத்து பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன அப்படி வந்து சிறுவர் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாயம், அதாவது சிறுவர் உரிமைகள் தொடர்பாக நம்ம வந்து பார்க்க இருக்கின்றோம். சமூகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்ன அப்படி வந்து பெண்கள் எந்த அளவுக்கு முக்கியமானவர்களோ, அவர்கள் எந்த அளவுக்கு வந்து போற்றப்பட வேண்டியவர்களோ, அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து குழந்தைகளும் வந்து குடும்ப அழகு அல்லது சமூகத்தை பொறுத்தவரை மிக முக்கியமானவராக காணப்படுகின்றார்கள். சரியா? அப்ப சிறுவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பெற்றோரது மிகவும் விருப்பத்துக்குரிய செல்ல பிள்ளைகளாக, செல்வங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த சிறுவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப மனித சமூகத்தின் குழந்தைகள் செல்வங்களாகத்தான் கருதப்படுறாங்க. அப்ப குழந்தையை பெரும்பாலும் வந்து குழந்தைன்னு சொல்றதை விட குழந்தை செல்வங்கள் என்று தான் கூறப்படுகின்றார்கள். அதற்கு காரணம் பிள்ளைகளின் வாழ்க்கை முறையை பற்றி சொல்றாங்க. அதனால் பிள்ளைகள் மிகவும் கவனமாக பாதுகாக்க வேண்டியவர்கள், அந்த குழந்தைகளை வந்து மிகவும் கவனமாக அணுக வேண்டியவராக நம்ம வந்து பார்க்கின்றோம். இப்ப சமூகத்துல வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியவர்கள் இந்த சிறுவர்கள், அதாவது குழந்தைகளை பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அப்ப இவ்வாறு குழந்தைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த சிறுவர்கள் பத்தி பார்ப்போம். வந்து அவர்கள் பிள்ளை பருவத்துல வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை என்ன செய்யணும் வந்து சரியான முறையில வந்து கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்பதே இங்க மிக முக்கியமான விடயம். வீடா இருக்கலாம், பாடசாலையா இருக்கலாம், சமூக சூழலா இருக்கலாம், எந்த இடங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சிறுவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த முழுமையான சுதந்திரம் உரிமைகள் என்ன செய்யணும், அது நிச்சயமாக கிடைக்கப்பட வேண்டும். சரியா? அவர்களது பூர்ண வளர்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சில விடயங்கள் கிடைக்காமல் ஏற்படும் பொழுது அது தடைப்படக்கூடும். சரியா? அப்ப இந்த நிலை ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது ஒரு சிறுவனா இருக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய, இப்போ உதாரணமாக ஒரு சிறுவர்களாக வீட்டில் இருக்கும் பொழுது தாய் தந்தையருடைய அரவணைப்பு அன்பு அவருக்கு கிடைக்கணும்.
சரியா? அப்படி அவருக்கு அரவணைப்பும் அன்பும் கிடைக்காத பட்சத்துல வந்து எதிர்காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு நட்பிரஜையாக சமூகத்துக்குள்ள வர்றதுல வந்து பல்வேறுபட்ட தடைகள் இருக்கும். எனவே ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் சமூகத்தின் ஊடாக கிடைக்கப்பட வேண்டிய சகல விடயங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அவங்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்துல ஒரு முழுமையான மனிதனா சமூகத்துக்குள்ள அவங்க வந்து பிரவேசித்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் போதுங்க பார்க்கலாம். எனவே ஒரு சிறுவர்களுக்கு சிறு வயது முதல் கிடைக்க வேண்டிய சகல விடயங்களையும் கிடைக்க குடும்பம் மற்றும் பெற்றோர் மற்றும் சமூகம் பாடசாலை என்பன வழி செய்ய வேண்டும் என்பதே இந்த இடத்துல நம்ம வலியுறுத்தப்பட வேண்டியதா இருக்கின்றது. சரியா? இப்ப இவ்வாறான செல்வங்கள் எதிர்கால தலைவர்கள் இவ்வாறெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த குழந்தைகள் பார்த்தீங்க சொன்னா சமூகத்துல இருக்கலாம், வீட்டில இருக்கலாம், பாடசாலை சூழல் இருக்கலாம். ஏன்னா பல்வேறுபட்ட சிக்கல்கள், இன்னல்கள், துன்பங்களுக்கு ஆளாகின்ற தன்மை வந்து நம்ம வந்து நாளாந்தம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். உதாரணமாக நீங்க பார்க்கலாம் வந்து இந்த சிறுவர் உரிமைகள் மீறப்படுகின்ற சந்தர்ப்பம். சரியா? உதாரணமாக சிறுவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வேலைக்கு அமர்த்துதல், அதாவது குறைந்த கூலியில அவங்களை என்ன செய்யறது, வேலைக்கு வச்சுக்கிறது. அப்ப இந்த விடயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிறுவருடைய அடிப்படை உரிமை என்ன செய்யுது, மீறப்படுற தன்மையை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களை துஷ்பிரயங்களுக்கு உட்படுதல். இந்த சிறுவர்களை பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு விதமா துஷ்பிரயங்களுக்கு, துன்பங்களுக்கு உட்படுத்துறது. அப்ப இந்த இடத்துல அவனுடைய உரிமைகள் என்ன செய்யுது, மீறப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சிறுவர்களை வந்து எப்படி போராளிகளாக பயன்படுத்துதல். விளங்குதா? அவங்களை வந்து ஒரு போராளியா பயன்படுத்துறது. பாடசாலை கல்வியினை மறுத்தல். ஏன்னா பாடசாலை அவங்களை அனுப்பாம இருக்கிறது, பாடசாலை கல்வி கற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்துறது, இதெல்லாம் பிழையான ஒன்று. அடுத்து பல்வேறு கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படல் என்பன சிறுவர் உரிமைகள் மீறப்பட்ட சந்தர்ப்பமா நம்ம வந்துங்க பார்க்கின்றோம். இப்ப சிறுவர்களுக்கு என்று பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து சில உரிமைகள் காணப்படுகின்றது. விரும்பிய இடத்துல வசிக்கக்கூடிய உரிமை, குடும்பத்தோடு வசிக்கக்கூடிய உரிமை, கல்வியை பெறுவதற்கான உரிமை, கருத்து சுதந்திரம் எல்லாமே இருக்கு. சரியா? அப்ப அந்த விடயங்கள் மீறப்படுகின்ற பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சிறுவர்களுடைய எதிர்கால வளர்ச்சி ஏன்னா என்பன தடைப்படும், அதாவது பாதிக்கப்படக்கூடிய தன்மை நம்ம வந்துங்க பார்க்கலாம். பார்த்துக்கிட்டு வாரோம். இந்த எதிர்கால தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறுவர்களுடைய உரிமையானது மீறப்படுகின்ற சந்தர்ப்பம். அதாவது அவங்க வந்து இன்று வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க, அதாவது குறைந்த கூலியில நீங்க பார்க்கலாம். பெரும்பாலும் நகரப்புறங்கள்ல வந்து இந்த சிறுவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து வேலைகளுக்கு அமர்த்தப்படுற தன்மையை பார்க்கலாம். ஒன்று அவங்களுடைய வருமானம் மட்டும் மிக குறைவா இருக்கும். ஏன்னா சில இடங்கள்ல வந்து குடும்பத்தினுடைய பிரச்சனை, தாய் தந்தையை இழந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பாதுகாவலராக இவ்வாறு நிலைக்கு உட்படுத்தப்படுவாங்க. மற்றது பொருளாதார சுமை காரணமாக, பொருளாதார நிலை காரணமாக வேலைக்கு செல்லக்கூடிய தன்மையும் காணப்படுகின்றது. அல்லது பலவந்தமான முறையில் என்ன செய்வாங்க, சிலவங்க அவங்களை வேலைக்கு அமர்த்தி அவர்கள் மூலமாக வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள், உணவு ஏன்னா தங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியவர்களும் காணப்படுகின்றார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்று எல்லா இடங்கள்லையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து வீடுகள்லையும் இன்று என்ன உறவினர்களால் அதே போல அயலவர்களால் துஷ்பிரயங்களுக்கு வீடுகள் மற்றும் பாடசாலை மற்றும் சமூகம் போன்ற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த பிள்ளைகள் வந்து துஷ்பிரயங்களுக்கு உட்படக்கூடிய தன்மை வந்து இன்னைக்கு அதிகமாகவே இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைகளுடைய உரிமையை மீறுகின்ற செயலாக நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா போராளிகளாக ஓகேனா நிறைய நாடுகளில் வந்து யுத்த நடவடிக்கையின் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களை வந்து ஒரு போராளியாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம வந்துங்கன்னா பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாடசாலை கல்வியை மறுத்தல். இப்போ இந்த விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒருவேளை வந்து பெற்றோருடைய கவன ஈனம், அடுத்து பெற்றோருடைய குடும்ப சூழல், வருமானம், ஏன்னா போதிய வருமானமின்மை காரணமாக அதிகமான பிள்ளைகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து வீடுகளிலே இருக்கக்கூடிய தன்மை விட்டு விட்டு இடைவிலகி வீட்டிலே இருக்கக்கூடிய தன்மை நீங்க பார்க்கலாம். சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வேலைக்கு செல்வதன் காரணமாக, குடும்பத்தினுடைய வறுமை காரணமாக பாடசாலை கல்வி விட்டுட்டு வேலைக்கு சென்றுவாங்க. சில பாடசாலைகள் நினைக்குவாங்க ஆசிரியர் பிடிக்கல, அதிபர் பிடிக்கல, அங்கு ஏற்படக்கூடிய சில முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகள் காரணமாக என்ன செய்வாங்க. அப்ப இதெல்லாம் வந்து இந்த இது போன்ற நிலைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு சிறுவர்களுக்கு வந்து முழுமையான கல்வியினை பெறுவதற்கான உரிமை என்ன செய்யப்படுகிறது, அந்த சிறுவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கொடுமைகளுக்கு, இப்ப மேற்கூறிய விடயங்கள் இல்லாம இன்னும் பல்வேறுபட்ட கொடுமைகள், பிரச்சனைகள், அடுத்து போதை பாவனை சொல்லலாம். இப்ப இன்றைய காலகட்டத்தில் மிக அதிகமாக சமூகத்தில் உலாவக்கூடிய ஒரு விடயம் தான் அந்த போதை பொருள் பாவனை என்பது.
அப்ப போதைப் பொருள் பாவனைக்கும் சில சிலர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா உட்படுகின்றார்கள், சிலரை பார்த்தீங்க சொன்னா உட்படுத்தப்படுகின்றார்கள். பெற்றோரா இருக்கலாம், சமூக சூழலா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். போன்ற செயற்பாடுகளை உட்பற்ற தன்மையை நம்ம வந்து பார்க்கலாம். சரி, அப்ப இதெல்லாம் எனக்கு வந்து சிறுவருடைய உரிமை என்ன செய்யப்படுறது, மீறப்பட்ட சந்தர்ப்பம். அதோட போல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சில நாடுகளுக்கு இடையில், அதாவது உள்நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரம் வந்து யுத்தங்கள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். அப்ப அந்த இடங்கள்ல நீங்க பார்க்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த இடங்கள்ல நீங்க பார்க்கலாம் வந்து அதிகமான சிறார்கள் என்ன செய்யறாங்க, அதிகமான சிறார்கள் வந்து மரணிக்கின்ற தன்மையை நம்ம வந்து பார்க்கின்றோம். குழந்தைகள் வந்து அதிகமான பேர் வந்து சரியா மரணிக்கக்கூடிய தன்மையை நம்ம வந்து பார்க்கின்றோம் யுத்தங்களின் போது. சரியா, அப்ப அனாதையாக்கப்படுகின்றார்கள், அதே போல பாத்தீங்கன்னா மரணிக்கின்றார்கள். அடுத்து மந்த போஷணை குறைபாடு அடைகிறாங்க, அடுத்து பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாகின்றார்கள். ஏன்னா இப்ப நாடுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய யுத்த நிலைகள், அதாவது உள்நாட்டுல அல்லது வெளிநாட்டுல, அப்ப நீங்க பார்க்கலாம் வந்து இன்னைக்கு ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இடையில பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறுபட்ட யுத்த நடவடிக்கை, அதே போல இஸ்ரேல் பாலஸ்தீனம் யுத்த நடவடிக்கை. அப்ப இது போன்ற நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த சிறுவர்கள் வந்து பல்வேறுபட்ட துன்பங்களுக்கு ஆளாகின்ற நிலையை நம்ம வந்து பார்க்கலாம். அது மிக முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து அந்த சிறுவர்கள் பார்க்கலாம் வந்து அனாதையாக்கப்படுகின்றார்கள். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குடும்ப சூழல்ல அவங்க வாழணும், தாய் தந்தை சகோதர சகோதரிகள், ஒரு குடும்ப சூழல்ல வாழக்கூடிய தன்மை, ஒரு குடும்ப சூழல்ல தாய் தந்தை சகோதரருடைய அரவணைப்பு அன்புகளை பெற்று வளரக்கூடிய ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து சமூகத்துல ஒரு உயர்நிலைக்கு வரும். ஏன்னா முழுமையான அன்பு அனுபவிச்சிருக்கும், பொருளாதார சிக்கல்கள் இருந்திருக்காது, கல்வியை பெற்றிருப்பான். ஆனால் தாய் தந்தரை இழந்து, யுத்த நடவடிக்கை காரணமாக தாய் தந்தை இழந்து அனாதையாக்கப்பட்டு கல்வி உரிமை மறுக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்தித்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து சமூகத்துக்குள் இணைவது, சமூகத்தோட ஒட்டி வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு முரண்பாடுகளை தோற்றுவிக்கக்கூடியதா இருக்கும். அப்போ இதெல்லாம் அவங்களுடைய உரிமை வந்து மீறப்பட்ட சந்தர்ப்பம் நம்ம வந்துங்கன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்ப்போம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து மரணித்தல். ஏன்னா யுத்தங்கள் மற்றும் பல்வேறு பொருளாதார நிலை காரணமாக மரணிக்கின்ற சந்தர்ப்பம் நினைக்காம பார்க்கின்றோம். எனவே வாழ வேண்டிய குழந்தைகள் வந்து சிறு வயதிலே என்ன செய்யறாங்க, மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கின்றது. அதுவும் வந்து சிறுவருடைய உரிமைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பறிக்கப்படுகின்றன, அது வந்து மீறப்படுற சந்தர்ப்பம் நம்ம வந்து வந்து பார்க்கலாம். அதற்கு மேல் அதிகமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து மந்த போஷணை. இப்ப யுத்த நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்ன நாடுகளுக்கு இடையில வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனை ஏற்படும். ஏன்னா அப்ப முறையான விதத்துல வந்து அந்த குழந்தைகள் என்ன செய்யலாம், உணவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும். சில இடங்கள்ல வந்து குறைவான முறையில உண்ணக்கூடிய நிலை, சில இடங்கள்ல வந்து எப்படி சாப்பாடே கிடைக்காத நிலை, சில இடங்கள்ல வந்து தாய் தந்தையரை இழந்து அனாதையா இருக்கக்கூடிய நிலை, இப்பெல்லாம் ஏற்படும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தைகளுக்கு உரியவாறு அந்த போஷணையான உணவு வந்து வழங்கப்படாத தன்மை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இவ்வாறான நிலை ஏற்படும் பொழுது குழந்தை என்ன செய்யும், மந்த போசாக்குள்ள ஒரு நபராக மாறக்கூடிய தன்மையை நம்ம வந்து பார்க்கின்றோம். சரியா பிள்ளைகள்? அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாகிறது, சமூகத்துல பல்வேறுபட்ட கொடுமைகளுக்கு ஆளாகக்கூடிய தன்மையை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கின்றோம். அப்ப இன்றைய தினத்துல நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து நாம் வந்து பெண்களுக்கு எதிரான ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது சமூகத்துல வந்து பெண்கள் எவ்வாறு மதிக்கப்பட வேண்டும், அவர்களிடம் ஏற்படக்கூடிய விடயங்கள், சமூகத்துக்கு அவங்க எவ்வாறு விதத்தில் பங்களிப்போ வழங்குகின்றார்கள், அதே போல வந்து குடும்பத்துக்கு அவர்கள் எவ்வாறான விதத்தில் வந்து பங்களிப்பு வழங்குகின்றார்கள், சரியா, போன்ற விடயங்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். அடுத்து அந்த பெண்கள் சமூகத்துல எதிர்நோக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள், அதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் போன்ற விடயங்கள் தொடர்பான வந்து கலந்துரையாடி இருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிறுவர் உரிமைகள் தொடர்பான நம்ம வந்து பார்த்து கொண்டு வாரோம். அப்ப குடும்பத்துல சிறுவர்கள்னா யாரு, இந்த சிறுவர்களை ஏன் பாதுகாக்க வேண்டும், ஒவ்வொரு நாடும் வந்து சிறுவர்களை பாதுகாப்பதற்கான பல்வேறு உரிமை நடவடிக்கையை மேற்கொள்றாங்க. அப்படிப்பட்ட சிறுவர்கள் வந்து சமூகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறுபட்ட கொடுமை நிலைகளுக்கு ஆளாகிறார்கள். அப்ப என்னென்ன கொடுமை நிலைக்கு ஆளாகிறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் எதிர்நோக்குகின்றார்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்
போன்ற விடயங்கள்லாம் வந்து நம்ம இன்னைக்கு அதிகமாகவே நம்ம வந்து கலந்துரையாடி இருந்தோம். சரியா? அதோட சேர்த்து இந்த யுத்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளும் பொழுது, யுத்தங்கள் நடைபெறும் பொழுது சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பார்த்துருந்தோம். சரியா? அது முக்கியமா வந்து யுத்தம் நடைபெறனால வந்து தாய் தந்தையை இழந்து அனாதையாகின்ற சந்தர்ப்பம் அதிகமா இருக்கின்றது. சரியா? அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம். அடுத்தவங்களுடைய உடல் அவயங்களை கை, கால், கண் போன்றவற்றை இழந்து அவயங்களை இழந்து தவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பொருளாதார நிலை. ஏன்னா யுத்தம் நடந்துச்சுன்னா வந்து பொருளாதார நிலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வலுவற்ற தன்மை காணப்படும். அவ்வாறான சூழ்நிலை வந்து முறையான வந்து உணவு போஷணை கிடைக்காது. சரியா? அப்ப குழந்தைகளுக்கு இந்த எனது மந்த போஷணை தன்மை வந்து ஏற்படும். அப்ப அதனால் பாதிக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக நம்ம வந்துங்க பார்த்து இருந்தோம். அப்ப இந்த விடயங்கள் தான் பிள்ளைகளை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்த விடயங்களா இருக்கின்றது. சரியா? அப்ப இது தொடர்பாக நீங்க மேலதிகமா கொஞ்சம் வாய்ச்சி கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக நீங்க வந்து படித்துக் கொள்ளவும் வேண்டும். அப்ப இன்றைய தினத்துல வந்து நம்மளோட வகுப்புல இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றி. அதே போல மேலதிகமா நீங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த சிறுவர் உரிமைகள் தொடர்பாகவும் அதே போல வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறுவர் பற்றிய விடயங்கள் தொடர்பாகவும் நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து கொண்டு வாங்க. நம்ம அடுத்த வகுப்புல வந்து அந்த உரிமைகள் தொடர்பாக நம்ம வந்து கலந்துரையாடுவோம். அப்ப இன்றைய வகுப்புல இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ, குட் நைட், பாய், காட் பிளஸ் யூ.